எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 2 விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசப் போறேன். ஒண்ணு திரு ஓபிஎஸ் அவர்கள். இதற்கு முன்னாடி 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டது பற்றி. நம்பர் 2 நேற்றைக்கு பரபரப்பாக ஒரு பெரிய பரபரப்பு தமிழ்நாட்டை அதிர்ந்து போற அளவுக்கு திரு பார்த்திபன் குந்தவை அவர்களை அங்கேயே குந்தவைன்னு ஏதோ பேசின பேச்சு. அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஓபிஎஸ் மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு மாநாடு அளவுக்கு மிகப்பெரிய தொண்டர்களுடைய எழுச்சியை கூட்டத்தை கூட்டி அதை அவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து திமுகவில் இணைந்த ஒரு மிகப்பெரிய விழா 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. டெய்லி நான் பேப்பரை பார்க்குறேன். ஓபிஎஸ் செய்த துரோகத்தை ஜெயலலிதா அம்மா ஆத்மா மன்னிக்காது, எம்ஜிஆருக்கு செய்த துரோகம் இது மாதிரி ஒரு துரோகியை பார்த்தது கிடையாது அப்படின்னு கச்சா முச்சான்னு அதிமுகவில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுப்பதற்கு வரை அவர் தனி கட்சி ஆரம்பிக்கல. இவர் கிட்டத்தட்ட 2.5 வருஷமா 3 வருஷமா அவரை ஒதுக்கிட்டாங்க. அப்பவே அவர் அன்னைக்கு திமுகவை போய்க்கலாம், போகலை. அவர் திருப்பியும் அதிமுகவுக்குள்ள என்னை சேர்த்துக்க 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 சேர்த்துக்கன்னு தான் போராடினார். அப்போ கூட எனக்கு பொதுச் செயலாளர் கொடுன்னு கூட அவர் கேட்கல. போராடினாரா இல்லையா? எல்லாரும் தானே பேப்பர் படிக்கிறோம். போராடினாரா இல்லையா? அவரு குழு அமைத்து மறுபடியும் எல்லாரையும் பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அதிமுகவுக்கு பலம். இது சின்ன வயசுலேருந்தே சொல்ற கதை. 4 மாடு தனித்தனியா போச்சுனாக்கா ஜெயிக்க முடியாது. அது ஒன்னா சேரும்போது தான் அதுக்கு ஒரு வேகம் கிடைக்குங்கிறது சின்ன வயசுலயே நமக்கு சொல்லி கொடுத்த கதை. அதைத்தானே அவர் சொன்னாரு. அவர் வேற என்ன சொல்லிட்டாரு? எங்கேயாவது பொது வெளியில ஜெயலலிதா அவர்களை பற்றி தப்பா பேசினாரா? இல்லை எம்ஜிஆரை பற்றி தப்பா பேசினாரா? சொல்லுங்க. எப்போதுமே ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறான நபராக இருந்தால் அந்த நபரை பற்றி பேசக்கூடிய இது எல்லாருக்குமே தான் இருக்கும். நீ என்னுடைய அமைப்பையே பேசிட்ட, நீ இனிமே கிடையாது, வெளில போ அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் அனுப்பப்பட்டவர், வெளியில் துரத்தப்பட்டவர். வீட்டிலேருந்து ஒருத்தரை வெளியில் அனுப்பிச்சு கதவை சாத்திட்டீங்க. ஜன்னல் கின்னல் எது வழியாகவும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சாத்தி முடிச்சிட்டீங்க. அப்புறம் அவர் எங்க போனா உங்களுக்கு என்ன? அப்போ நீங்க ஒருத்தரை உங்க இடத்துலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டா நிர்கதியா ரோட்ல நிக்கணுமா? எங்கிட்டயே அது நடக்கலையே. என்ன அதிமுகலேருந்து விலக்கி வைக்கிறேன்னு ஜெயலலிதா அவர்கள் தான் லெட்டர் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் தான் உண்மையான அதிமுக, என்ன அதிமுக 2ன்னு இது பண்ணுங்க நான் லெட்டர் கொடுத்தேன். நான் கொடுத்தேன்னா இல்லையா இருக்கு, போய் பாருங்க. சட்டமன்றத்தில் நான் சபாநாயகர்கிட்ட கொடுத்தேனா இல்லையா? அப்புறம் நான் எந்த கட்சியும் சேராத எம்எல்ஏவா நான் ஒர்க் பண்ணேன்னா இல்லையா? என்ன பண்ண முடிஞ்சது? என்னங்க இருக்கு? ஒருத்தர் நீ கதவை சாத்திட்டா அப்படியே நிர்கதியா நிற்பாங்களா? நமக்கு கதவை சாத்த வேண்டியது கடவுள். கடவுள் தான் கதவுளை திறந்து விடுகிறார். வாசல்கள்லாம் கடவுள் திறந்து விடுறார். மனுஷன்தான் நம்ம இல்லைன்னா இந்த ஆளுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்ட்டு கதவை சாத்துறார். ஆனா அவர் கதவு திறந்து விடுறார். புரியுதா? இது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னாச்சு? எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பலவீனத்தை அதிமுகவுக்கு உருவாக்கி கொண்டு விட்டார்கள். அவர் போனது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? ஜெயிச்சா கூட தான் பிரச்சனை இல்லை, தோத்தா கூட தான் பிரச்சனை இல்லை. எதுவுமே பிரச்சனை இல்லாதவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. யாருக்கு பாதிக்குமோ அதை பற்றி. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் யாருமே அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா எப்போ பிஜேபி உள்ள பூந்துதோ, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், பிஜேபியை கட்டி கொண்டு நாம் கூட்டணி அமைப்பது என்பது ஒரு பாறாங்கல்ல கட்டிக்கிட்டு கடலில் இறங்குற மாதிரி, அவ்வளவுதான். பீகாரில் எப்படி நிதிஷ்குமாரை தூக்கி நீ போ, டெல்லிக்கு போ, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னு துணை முதல்வர் பதவியை அவருடைய மகனுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன? முதல்வர் பதவி அவருக்கு கிடையாது, அவர் கட்சிக்கு கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு.
இப்போ அதைத்தான் சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சி. என்டிஏ ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லை. என்டிஏ பிஜேபின்னு அதில் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வாய்ப்பே கிடையாது. என்ன மேஜிக் வேணால் பண்ணி, மேஜிக் இருக்கிறது இல்லை, என்ன பண்ணலாம், இருக்கிற இதை மொத்தமாக கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி வேணால் கொண்டு வரலாமே தவிர பிஜேபி ஆட்சி கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? தமிழ்நாடுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இந்த கிரீஷ் மாதிரி காங்கிரஸில் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியாது. வடநாட்டுக்காரர்களுக்கு தென்னாட்டினுடைய நிலத்தினுடைய ரியாலிட்டி தெரியாது. அதான் பிரச்சனை. நான்லாம் ஏன் சர்வை பண்ணுறேன், எனக்கு இந்த நிலத்தினுடைய விஷயம் தெரியும். நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். யார் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால இது ஓபிஎஸ்ஐ இன்னைக்கு சொல்லுவாங்க, அடி வயிறு பத்திக்கிற மாதிரி எரியுது. அடப்பாவி, இந்த மாதிரி இவர் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே. அவர் அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஷேர் முன்னாடியே உட்காந்து அப்படியே கடைசி வரைக்கும் நம்மளையே ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைச்சிங்கல்ல. இந்த வந்துட்டாரு டிஎம்கே. அவருக்கு வயதில் மூத்தவராக துரைமுருகனுக்கு அடுத்த பதவி கூட அவருக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு சீட்டு அவர் ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தா ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்? ஓபிஎஸ்ஐ சபாநாயகராக ஆக்கி அழகு பார்ப்பார்கள். அப்போ ஓபிஎஸ் எல்லாருக்கும் இப்படி வணக்கம் போட்டு சொல்லும்போது எல்லாரும் அவரை சொன்னீங்களே, அவங்க எல்லாரும் கும்பிடு போட்டுட்டு தான் அவர் உட்கார்ந்த அப்புறம் தான் உட்கார முடியும். காஃபி சாப்பிட போனா கூட அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு தான் காஃபி சாப்பிட போகும். புரியுதா? இதுதான் யதார்த்தம். ஏன்னா மனிதன் என்னவான நினைக்கலாம், இறைவன் என்ன நினைக்கிறாங்கிறத யோசிக்கணும். ஜெயலலிதா ஆத்மா என்ன தண்டிக்கல. ஜெயலலிதா ஆத்மாவோட நான் பேசினவன். உங்களுக்கு யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் மிஸ்டர் சேகர்னு சொன்னாங்க. சொல்லி முடிக்கல, ஆளாளுக்கு ஜெயிலுக்கு போனாங்க. யார் போனாங்கலாம் தெரியும்ல. அவ்வளோதான். நான் நேர்மையானவன், நான் விசுவாசியெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப நேர்மையானவன், அவ்வளோதான். இன்னைக்கு நான் திமுகவில் சேரலையே. ஏன்? எனக்கு திமுகவில் சேருவதை விட முதலமைச்சருடைய நண்பன் என்ற அந்த கௌரவம் தான் நான் பெருசாக நினைக்கிறேன். அது எனக்கு போதும். எனக்கு இனிமேல் அரசியல் வேண்டாம், அரசியல் கட்சி வேண்டாம், அரசியல் பதவி வேண்டாம். எல்லாரும் சார் நீங்கள் எம்எல்ஏ போகிறீங்களா? மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்கு. நான் திமுகலே சேரல, எனக்கு எப்படி மயிலாப்பூர் எம்எல்ஏ கொடுப்பாங்க? ஏன் மயிலாப்பூருக்கு எம்எல்ஏக்கு திமுகவில் ஆளே இல்லையா? அவங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்களே, மயிலாப்பூருக்கு ஆளே கிடைக்கலையா, யார் வருவாங்கன்னு. உங்களுக்கு யாரையாவது ஒன்று சொல்லணும்னா என்ன பேக்ரவுண்ட்? ஏன்னா இன்னைக்கு அரசியலும் சினிமாவும் தெரியாதவர்கள் தான் அதை மிக அதிகமாக விமர்சிக்கிறார்கள். அப்படிதான். மோடி வெள்ளையா இருக்கிறா, மோடி நம்ப ஆளு அப்படின்னு நினச்சிக்கிட்ட எங்கள் ஆளுகளே நிறைய பேர் இருக்காங்க. புரியலை அவங்களுக்கு யாருக்கு யாரு என்ன, அது புரிஞ்சுக்கணும். அவர் வாழ்த்து சொன்னாரா, இவர் வாழ்த்து சொல்லணும்னு நீ அதை கொண்டாடாத போயிட்டியா? தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சும்மா எல்லாத்தையும் மதத்தை கொண்டு அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் நடக்காது. என்ன பண்ணிட்டாரு? ஒண்டர்ஃபுல் டெசிஷன் எடுத்தார் ஓபிஎஸ். சரியான டெசிஷன். வந்தார் உள்ள. இப்போ ஓபிஎஸ்ஸை விட்டு அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களும் அதே இடத்துக்கு தானே வந்திருக்காங்க. ஓபிஎஸ் எங்கே வந்திருக்காரு? நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு சார், நீங்கள் என்னத்துக்கு கூச்சப்படவோ, நீங்கள் ஐயோ நான் என்ன பதில் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார்? நேற்று பேசும்போது சொன்னார், நம்முடைய மாண்பு முதலமைச்சர்னு சொன்னார், எம்ஜிஆர் வளர்த்தது டிஎம்கே, அதே சமயத்தில் டிஎம்கே வளர்வதற்கும் எம்ஜிஆர் காரணம் வருது சொன்னாரா இல்லையா? நாங்கள் தான் அவரை வளர்த்து விட்டோன்னு அவர் சொல்கிறதில்ல, மியூச்சுவலாக நடந்ததுன்னு தானே சொன்னார். அந்த இடத்துக்கு தானே வந்திருக்காரு அவர். அவ்வளோதானே. அவங்க ஒன்றும் இப்போ நான் எங்களுது நாங்கள் பெரியார் வழி நடக்கிறோம், அண்ணா வழி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் படத்தை நகர்த்திட்டு தாமரை படத்தை வைக்கிற இடத்துல ஓபிஎஸ் இல்லைல்ல. அப்போ ஓபிஎஸ் தான் நிமிர்ந்து நிற்கும் இல்லையா? அது வேறு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இபிஎஸ் ஒரு மிக சாதுரியமான அரசியல்வாதி, ரொம்ப ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி. அவரை டீல் பண்ணதெல்லாம் அவ்வளோ சுலபம் அல்ல. அது
மே மாதம் வரைக்கும் அது அமித்ஷாவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் மிக டஃப்பான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அப்போதானே இன்னும் சீட்டு பெற முடியலை. அதுக்கப்புறம் தொகுதி பேரம் இருக்குது, அது முடியலை. அதுக்கு பிறகு அதிமுக இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது தெரியாது. எவ்வளவோ விஷயம் இருக்குது. நாளைக்கு சீட்டு கொடுக்கலையா இருந்தாலும் சுயேட்சையாக நின்றுட்டா எத்தனை ஓட்டை பிரிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் எத்தனை தொகுதியில் நடக்கும். அதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க, இதெல்லாம் டெல்லி கண்டுபிடிக்க முடியுமா? நான் பார்த்துட்டேங்க நிறையா. ஐபியாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், அவங்க கண்டுபிடிக்கிறது இல்லை. அவங்க தகவலை நம்மக்கிட்ட கேட்டுப்பாங்க. நம்மக்கிட்ட கேட்டு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு போய் சொல்லுவாங்க. அதனால தான் பாதி தகவல்கள் மேலிடத்துக்கு போய் சேரும்போது சரியாகிது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு ஓபிஎஸ் அவர்களை நான் மனமாற பாராட்டுறேன். அவருக்கு மிக வளமான எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலம் அவருக்கு அந்த ஏடிஎம்கேல இல்லாத டிஎம்கேல இருக்கார். அவ்வளோதானே. அந்த இதே டிஎம்கேல நாளைக்கு அவர் கட்சியில் மிக முக்கியமான ஒரு பதவிக்கும் அவர் அமர்த்தப்படுவார். ஏனென்றால் எனக்கு என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி தெரியும். ஸ்டாலின் அவர்களுடைய மனமாற்றங்கள், வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்குறேன். கடந்த 10 ஆண்டுகளில் பிரமிப்பூட்டும் விஷயமா இருக்கு. அவர் யாரையுமே எதிரியா நினைக்கல. மாற்று கருத்து உடையவர்கள் இருந்துட்டு போட்டோம். ஸ்டாலின் அவர் எவ்வளோ கோவப்படக்கூடியவர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அது எல்லாம் விட்டாச்சு. அவர் விட்டார். போட்டோம், போ விட்டோம். நம்மக்கிட்ட அப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறார். ரொம்ப இதுவாச்சுன்னா அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கே அப்படி பண்ணதுக்கே என்ன வைரலாக போய் அவர் அதை சொல்லிட்டார், இதை சொல்லிட்டாரு, மொத்தமாக இழுத்து மூடியாச்சு, சமாதி கட்டியாச்சு, என்னென்னோ அவர் ஒன்றுமே சொல்ல, நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு தான் சொன்னார். அதையே இப்படி பண்ணுறீங்கன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு ஃபாலோயிங்கும், அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த சின்ன ஆக்ஷனுக்கே இருக்குன்னு சொன்னால் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் சேர்ந்திருக்காரு. அதனால் இது மீண்டும் மீண்டும் ஓபிஎஸ் செய்தது மிக நியாயமான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சுயமரியாதை உள்ளவர்கள் யாருமே எடுக்கக்கூடிய அந்த முடிவைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார். அவ்வளோதான். அவனுக்கு தனக்கு வந்தாதான் தலைவலியும் திருகவலியும் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு. சும்மா உட்காந்த இடத்துல இருந்து துரோகி, நீ இது பண்ணிட்ட, நீ அது பண்ணிட்ட, அதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டும் உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு உண்டான ஓட்டை வாங்கிறதுக்கு பாருங்கள். ஓகே, அடுத்தது சின்ன விஷயந்தான். என்னுடைய அருமை நண்பர், என்னை விட வயதில் இளையவர் பார்த்திபன். அவரை பற்றி பார்த்திபனுக்கு எனக்கு ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ரொம்ப அதிபுத்திசாலி, நல்ல சிறந்த எழுத்தாளர், நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். ஆனால் அந்த நகைச்சுவை என்பது அது பூமராங் மாதிரி. அது சரியாக சொல்லலைன்னா திருப்பி நம்மளை தாக்கிடும். அதுதான் அது தேவையில்லாமல் அவர் த்ரிஷாவை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லி, த்ரிஷா ஃபோட்டோ வந்துடுச்சு, அதை பற்றி சொல்லுங்கிறாங்க. நானாக இருந்தால் இல்லை சார் இதை விட்டுருங்க, அப்புறம் வேறு அடுத்த ஃபோட்டோ காட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன். காரணம், த்ரிஷா இன்னைக்கு அரசியலில் கிடையாது. த்ரிஷா ஒரு நடிகையாக, அவரோட கூட நடித்த ஒரு சக நடிகையாக இருக்கிறார். அப்படியே நீங்கள் ஏதாவது த்ரிஷாவை பற்றிய ஒரு கமெண்ட் சொல்லணும்னா த்ரிஷாவுக்கு ஃபோன் பண்ணி நேரம் சொல்லுங்கள், என்னம்மா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பிரதர்லி அஃபெக்ஷனோட சொல்லுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்கிறது த்ரிஷா மேலே ஒரு தேவையில்லாத ஒரு பொறாமையோடு பேசுகிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். பட் ஐ அப்ரிஷியேட் த்ரிஷா. இந்த விஷயம் வந்த உடனே அவங்க கொடுத்தாங்க பதில். மைக்கு நாம் சொல்கிறத தான் சொல்லும், நாம் எவ்வளோ தப்பாக சொன்னாலும் அதைத்தான் பெருசாக காட்டும், அது மாற்றி சொல்லாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இதில் நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, நம்ம தப்பாக பேசிட்டோங்கிறத பார்த்திபன் உணர்ந்துட்டார். அது நல்ல விஷயம். ஆனால் நான் என்னை வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. தமிழ் படித்த எல்லாருக்குமே வருத்தம் வேற, மன்னிப்பு வேற. இப்போ இவர் பேசுறதுனால த்ரிஷா வருத்தப்படுறாங்க. அப்போ பார்த்திபன் என்ன பண்ணணும்? நீங்கள் வருத்தப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். நானும் வருத்தப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே ஒருத்தர் மூக்கில் குத்திட்டு எனக்கு வருத்தமாக இருக்குன்னாக்க
யாராவது ஏற்றுப்பாங்களா? அது என்னன்னு சொன்னால், நம்ம தன்மானம் தடுக்குது. மன்னிப்பு கேட்டால் ஐயோ நம்ம சின்னதாகிடும். மன்னிப்பு கேட்கறது அதுக்கு மிக தைரியம் வேணும், பெருந்தன்மை இருக்கும். எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும்டா. ஏனென்றால் நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறது என்ன கெட்டு போச்சு? உடனே 6 அடி குறைஞ்சிட போகிறோமா? இல்லை 2 பவுண்டு இறங்கிட போகிறோமா? இல்லை 1 கிலோ குறைஞ்சிட போகிறோமா? ஒன்றும் கிடையாது. அப்போது அட்லீஸ்ட் அந்த வருத்தப்படுறாங்கல்ல, அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்டால் சரி கொடுப்போம் அப்படின்னுங்கிறது எண்ணமாவது இருக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தவிர நான் என்ன எத்தனையோ மீட்டிங் கூப்பிடுவாங்க. என்னை விட பிரபலமானவர்கள், என்னை விட அதிக படித்தவர்கள் எல்லாருமே இருக்கிற ஸ்டேஜில் இவங்க எல்லாரையும் விட நான் சிறப்பாக பேச போகிறேங்கிற எண்ணத்தில் நான் போகவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், போவேன். அந்த விஷயத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுவேன். ஒருத்தர் கேட்டால், நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க, யாருமே சிரிக்கலைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்போ நான் சிந்திக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு. எதுக்கு போகிற இடத்துல எப்படியாவது சிரிக்க வச்சே ஆகணுமா? அது ஒன்றும் அவசியம் கிடையாது. எந்த இடத்துக்கு போகிறோங்கிறது தானே இருக்குது. அதற்காக சொல்கிறேன். நான் என்னுடைய நெருங்கிய நண்பன் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு வந்தேன். அப்போது அந்த நண்பருடைய பையன் என்கிட்ட சொல்கிறான், சார் பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ பெருந்தன்மை பார்த்தீங்களா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. அந்த பொண்ணு லேசாக சிரிச்சுது. அந்த பொண்ணு, உன்னுடைய பொண்டாட்டி ஏன் சிரிக்கிறா தெரியுமான்னு. ஏன் சார் அப்படின்னா, இல்லை என்னோட பெருந்தன்மையை தெரிஞ்சுக்காமல் இந்த ஆள் உளறிட்டு இருக்கானேன்னு சிரிக்கிறான். அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா தான் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கா. நீ என்ன பெருந்தன்மை, உனக்கு என்ன பெருந்தன்மை? உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். இதை கடைசி வரைக்கும் இவளோட சேர்ந்து வாடுற மாதிரி பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் இன்னொரு வீட்டில் என்னுடைய நண்பனுடைய தாத்தா இறந்து போயிட்டார். என்னப்பா என்ன திடீர்னு இப்படி காத்தா? நேற்றுக்கு சாயங்காலம் கூட அவரை பார்த்தேன். தெரியலம்மா, என்னன்னு தெரியல, காத்தால ஏந்தாரு, காஃபி சாப்பிட்டாரு, அப்படியே செத்து போயிட்டாரு அப்படின்னா. நான் சும்மா இல்லாமல் யார் காஃபி போட்டாங்க அப்படின்னு. உடனே அவன் கோச்சிக்கல, தெரிலப்பா, அதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு அவ்வளோ விரோதி கிடையாது வீட்டில். எல்லோரும் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த இடத்தை அந்த சூழ்நிலையை மேலே இறுக்கமாக இருக்கு. இது தனிப்பட்ட நான் முறையில் பேசுகிறேன். அதனால தான் நான் யார்கிட்ட பேசினேங்கிறது உங்ககிட்ட சொல்லலை. எனக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிந்த கான்வர்சேஷன். இதையே மைக்கில் வச்சு பேச முடியுமா? இதே இரங்கல் கூட்டத்தில் போய் பேசிட முடியுமா? பேச முடியாது. ஒரு விஷயந்தான், யாராக இருந்தாலும், என்னை விட அறிவாளியாக இருந்தாலும் சரி, என்னை விட வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, சினிமாவில் மட்டுமே சினிமாக்காரங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை மற்றவங்க முதல்ல நிறுத்தணும். ஓகேயா? நேற்றுக்கு நான் இந்த மகளிர் தின விழாவுக்காக போயிருந்தேன். அதில் ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த இதுக்கு நான் போயிருந்தேன். அதில் என்ன வித்தியாசமான மாதிரி அந்த மகளிர் தினம் கொண்டாடினாங்கன்னாக்க, இந்த வாழ்க்கையில் உடல் ஊனமுற்றவர்கள், அது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எல்லா அவயங்களும் நன்றாக வேலை செய்யக்கூடிய கல்யாண உதவிக்கரங்கிற அமைப்பு தான் இதில் நடந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மனைவிகளை கூப்பிட்டு அந்த மனைவிகளுக்கு எல்லாரும் ஆனர் பண்ணிப்போம். ஒரு பத்திரிகையில் கூட ஃபோட்டோ வரல. எனக்கே வருத்தமாக இருந்தது. இது எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு உதவிக்கரமாகவே இருந்துகிட்டு இருக்கிற அந்த மனைவிகளை பாராட்டுறது, அந்த பெண்களை பாராட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் போய் பேசிட்டு வந்தேன் அவங்ககிட்ட. இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் பண்ணது.
சாதாரண சில பேருக்கு ஒரு ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வெந்நீர் எடுத்து வைக்கிறதுலேருந்து, அவங்கள வீல் சேர்லேருந்து இறக்கி விடுறதுலேருந்து, படுக்க வைக்கிறதுலேருந்து, சாப்பாடு சில பேருக்கு கை சரியில்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது. 1 நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 10 நாள் பண்ணலாம். வாழ்க்கை முழுக்க அதே அன்போடு பண்ணும்போது, அந்த மனைவிகளை நான் கௌரவப்படுத்தும் போது அத்தனை கணவர்கள் அப்படியே கண்ணில் கண்ணீர். அங்கே போய் காமெடியாக பேச முடியுமா? பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள். அதுவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொது வெளியில் வரும்போது எதை பேசலாம் என்பதை விட எதை பேசக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேயா? நானும் சும்மா கருத்து கந்தசாமி மாதிரி டெய்லி எதையாவது ஒரு விஷயத்த சொன்னேன். அப்படி இல்லை. ஏன்னா சமுதாயத்தில் பெரிய பெரிய படிப்புகள் வரலாம், என்ன வேணால் வரலாம், எவ்வளவோ உயர்ந்த படிக்கலாம். ஆனால் ஒழுக்கம் இல்லாத கல்வி நம்மளை ஒரு குப்பையில் தான் தள்ளிடும். இல்லை நாம் குப்பையாக மாறி போயிடும். அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயம் நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, அது அம்பா இல்லை பூமரேங்காங்கிறது அதனுடைய ரியாக்ஷனுக்கு பிறகு தான் தெரியும்.